எங்களை வாழ வைத்த தெய்வத்திற்கு எங்களின் அன்பு காணிக்கை. ஆளு வேணுங்களே. மன்னனாவதற்கு தகுதி என்ன வேண்டும்? வாட்ட சாட்டமான உடல், வாளெடுத்து போர் புரியும் வலிமை, ஆரணங்குகளை மயக்குகின்ற அழகு, இவைதானே சுயபுத்தி. தானே மன்னன் என்று தலை தூக்கி நிற்கிறானே மார்த்தாண்டன், அவனையும் பார், என்னையும் பார். மன்னனுக்கு வேண்டியது மகுடம் தாங்கும் தலை, செங்கோல் தாங்கும் கை, இவை எனக்கும் தான் இருக்கிறது. அதோடு சிந்தனை செய்யும் திறனும் எனக்கு இருக்கிறது. இந்த பிங்களன் உயிரோடு இருக்கும் வரையில் மார்த்தாண்டன் மன்னனாகவே முடியாது. தம்பி, தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்காதே தம்பி தூங்காதே, நீயும் சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே, நீ தாங்கிய உடையும் ஆயுதமும் பல சரித்திர கதை சொல்லும் சிறை கதவும். இருந்தால் உன்னை கண்டு சிரிக்கும், சத்திரந்தான் உனக்கு இடம் கொடுக்கும். தூங்காதே தம்பி தூங்காதே, சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே. தூங்காதே தம்பி தூங்காதே. நல்ல பொழுதை எல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தானும் கெட்டார். சிலர் அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். அல்லும் பகலும் தெருக்கல்லாயிருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொண்டார். பிழைத்துக் கொண்டோரெல்லாம் பிழைத்துக் கொண்டார். கோட்டை விட்டார். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். போர் படைதனில் தூங்கியவன் வெற்றி இழந்தான். உயர் பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான். கடைதனில் தூங்கியவன் முதல் இழந்தான். கொண்ட கடமையில் தூங்கியவன் புகழ் இழந்தான். இன்னும் பொறுப்புள்ள மனிதனின் தூக்கத்தினால் பல பொன்னான வேலையெல்லாம் தூங்குதப்பா. பேச்சே காணவே. நான் பயப்படுவேனா? ஆமா, நீ எப்படி இருப்ப? அசிங்கமா இருப்பேன். ஒரு கால் நொண்டி, 4 பல்லு வெளியே நீட்டிட்டு இருக்கோம். என்ன பேச்சே காணோம், பயந்துட்டியா? சேச்சா, அப்படி ஒண்ணும் இல்ல. அது இருக்கட்டும், உன்னையே சிறையில் அடைச்சிருக்காங்க. மன்னராட்சி கூடாதுன்னு பிரச்சாரம் செய்தேன், அதுக்கு தான். ஓஹோ, நீ நம்ம போலதான் போல இருக்கு. என்ன சொன்ன? ஒண்ணும் இல்ல, எனக்கு தூக்கம் வருது, பிறகு சந்திப்போம். இவர்தான் நமது குருநாதர், அரசருக்கெல்லாம் அரசர். நமது அரசாட்சி இவரை நம்பித்தான் இருக்கிறது. இவர்தான் நம் தளபதி, நாட்டை இனிபோல் காப்பவர். வணக்கம் அண்ணா. இவர்தான் பிங்களன், உங்களுக்கு அடுத்த வாரிசு. அது மட்டுமல்ல, உங்களைப் போல் அரச பரம்பரைக்கு தூர பந்துவல்ல, மிக மிக நெருங்கிய உறவினர். இவர் அரசியல் ஆலோசகர், பேர் கார்மேகம். உள்ளே போகலாமா? ஏன், அரண்மனைக்கே சென்று ஓய்வு எடுத்துக் கொள்ளலாமே. உங்கள் ஜாதகப்படி மகுடாபிஷேக தினம் வரை
நீங்கள் உங்கள் மனைவியை சந்திக்க கூடாது. சந்தித்தால் உயிருக்கே ஆபத்துண்டாகுமா? யாருடைய உயிருக்கு? உங்கள் உயிருக்கு. மன்னிக்க வேண்டும். போகலாமே? வணக்கம் குருநாதா.